நான் யூஸ்வலாக அழமாட்டேன், எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப போல்டு, அழவே மாட்டேன், கண்ணில் தண்ணி வரவே வராது. போன நவராத்திரிக்கு இதே நேரம், அந்த நவராத்திரி ஆரம்பிக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி இன்னும் 3 மணி நேரத்தில் உன் புருஷனுக்கு கண்டம் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க என்கிட்ட. 2 குழந்தைங்களை வச்சுட்ருக்கேன், என்ன பண்ண போகிறேன்னு தெரில, எந்த சொந்தக்காரங்களுக்கும் தெரியாது. காலையில் 6 மணிக்கு போய் பாட்டுறேன், அட்மிஷன் போட்டுட்டு உடனே ஆப்ரேஷன் பண்ணணுன்னு சொல்கிறாங்க. எனக்கு அவளை விட்டால் வேறு யாருமே தெரியாது. மீனாட்சி 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 மட்டும்தான். அன்றைக்கி நான் அவகிட்ட ஒன்றே ஒன்று சொன்னேன், எப்படியும் நவராத்திரிக்கு இது வரைக்கும் நான் ஒரு நாள், நான் பெருமையாக சொல்ல, எங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸில் எல்லாருக்கும் தெரியும், என்னை பற்றி வெளியில் எல்லாருக்கும் தெரியும், ஒரு நவராத்திரிக்கு கூட நான் ஒரு 10,000 பேருக்கு சாப்பாடு போடாமல் இருந்ததில்லை, ஒரு 100 பேரை கொடுக்காமல் இருந்ததில்லை. ஏன்னா பூஜை பண்ணுறது மட்டும்தான் அம்பிகைகிட்ட போகிற விஷயம் கிடையாது. நம்ம ஆத்மார்த்தமாக என்ன பண்ணுறோமோ அதுதான் அம்பிகை. அது யாராக இருந்தாலும் அம்பிகை. எனக்கு இப்போ அக்கா அம்பிகை, நீங்கள் அம்பிகை, எல்லாருமே அம்பிகை. அப்படி தான் என் வீட்டில் யார் வந்தாலும் சரி, தவறாக அனுப்பிச்சிக்காதீங்க. எங்கள் வீட்டு விளக்கரமாக வந்தாலும் அவள் எனக்கு சாமி, அவளை உட்கார வச்சு நான் காலைல பாத பூஜை பண்ணுவேன். எங்கள் வீட்டு ஓனரமாக வந்தாலும் அவங்க எனக்கு சாமி, அவங்கள உட்கார வச்சு நான் பாத பூஜை பண்ணுவேன். இப்போ இல்லை, எனக்கு விவரம் தெரிந்த நாள்லேருந்து எனக்கு சொல்லி கொடுத்தது அது மட்டும்தான். அப்பா அவகிட்ட ஒன்று சொன்னேன், போன நவராத்திரி நான் பண்ணலை, அடுத்த நவராத்திரி நீ அவனுக்கு மீட்டு கொடுத்தேன்னா உலகம் அறிய நான் உன்னை கொண்டாடுவேன் அப்படின்னு அவகிட்ட சத்தியம் பண்ணேன்.